எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே சூனா பானா ஆயிர முடியுமா? நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் தான் சூனா பானா. அவங்க மார்க்கெட்ல பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே நிஃப்டி இண்டெக்ஸ் முதல் கொண்டு பல்வேறு இண்டெக்ஸ்கள் மேல வரும், எத்தனையோ பங்குகள் மேல பறக்கும். இந்த மாதிரி எல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, கடந்த 15 நாட்களா நம்ம எஃப்ஐஸ் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூனா பானாலேயே முடியல, வேற யாருனால முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் நம்மளுடைய எஃப்ஐஎஸ் பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. இது என்னால ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு அதிசயமா இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம், ஃபாரினர்ஸ் பணம் போடும் பொழுது மார்க்கெட் வேகமாக ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் என்பது கொடுக்கும். ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 20,000 கோடி 30,000 கோடி தான் பணம் போடுவாங்க. டபக்குன்னு மார்க்கெட் 1000 2000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி ஏகப்பட்ட பங்குகள் மேல வரும். வெறும் 20,000 கோடியை போட்டுக்கிட்டு அப்புறம் 2 லட்சம் கோடிக்கு வித்து பணத்தை வெளியெடுப்பாங்க. இங்க பாருங்க, சமீபத்திய 2 வருஷத்துல 2024 அவங்க பணம் போடுறது ஒரு 20,000 கோடியா இருக்கும். அப்புறம் ஒரு 2 லட்சம் கோடிக்கு பிடிச்சி வித்து விடுறது. அப்புறம் மறுபடியும் 2025 மறுபடியும் ஒரு 20,000 கோடிக்கு பணத்தை போட வேண்டியது. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 லட்சம் கோடிக்கு பிடிச்சி வித்து விட வேண்டியது. இந்த வருஷத்துல இப்ப வரைக்கும் பணம் போடல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட் மாசத்துல 4115 கோடி தற்போதைக்கு உள்ள பணம் போட்டிருக்காங்க. உடனே நம்மள நிறைய பேர் என்ன பண்றான், ஆஹா எஃப்ஐஸ் பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சூனா பானா வாடா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா நம்ம சந்தோஷமா இருந்தா, போன வாரமே மார்க்கெட் இறங்கி தான் கிடக்கு. இந்த 15 நாளா தொடர்ந்து மார்க்கெட் இறங்கி தான் கிடக்கி. இது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான். இந்த நேரத்துல ஒருவேளை நிஃப்டி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட லார்ஜ் கேப் பங்குகள் தான் ஃபோக்கஸ்ல வரும். ஏன்னா நிஃப்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரும் பொழுது, அதை தாண்டும் பொழுது முதல் வரிசையில உட்கார்ந்துருக்கக்கூடிய பெரிய தலைங்க யாருங்க அப்படின்னு கேட்டா, அது வேற யார் இல்லைங்க, லார்ஜ் கேப் பங்குகள், ரொம்ப ஃபேமஸான பங்குகள் தான் முதல் வரிசையில உட்கார்ந்துருப்பாங்க. அப்படின்ற மாதிரி இந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பிஎல் ஷேர், டைட்டன் ஷேர், நேஷனல் யூனியன் ஷேர் போன்ற சில ஷேர்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இவங்க தான் மார்க்கெட் தான் இவங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பிஎல் அப்படின்ற பங்கெல்லாம் பெரும்பாலும் உச்சியில இருந்த ஒரு லார்ஜ் கேப் பங்கு தான். தற்போது பார்க்கும் பொழுது அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல என்ன பண்றது, பிக்கப் ஆகிறதா அல்லது கீழே விழுகிறதா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிஃப்டி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. நேஷனல் யூனியன் பங்கு என்ற பங்கு இப்படித்தான், இவங்க தான் மார்க்கெட் தான் இவங்க அப்படின்ற மாதிரி. இது சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட விழுந்துட்டு ஏறதா இறங்குறதா அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏற்றத்துக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் லேசாக கீழே விழுந்திருக்கு. இதே மாதிரி டைட்டன் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் ஒரு ஃபேமஸான ஷேர் தான். அதுவும் இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் விழுந்தது. ஆனால் ஒரு தடவை கூட ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்களா நண்பர்களே. அப்படியே கூட இதுக்கு முன்னாடி கூட சில பேர் நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 4000 ரூபாய் பக்கத்தில் விழுந்திருக்கும் பொழுது தன்னுடைய பழைய ஹையை தாண்டி 5000க்கு போகிறதா அல்லது கீழே 3000க்கு போகிறதா, அது என்ன செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தற்போது அந்த பங்கு 5000 ரூபாய் என்று கீழிருந்து மேலே வந்திருக்கு. அப்போ இனி நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த ஷேரை வாங்காதவங்க எல்லாம் சரி எப்படியோ மேலே போயிட்டீங்க, மறுபடியும் ஒரு 4000 3000 வாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி அதான் ஒரு மைல் ஸ்டோன் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல, 4 to 5 போயிட்டா அடுத்தது 5 to 7.5 அப்படின்னு போக வேண்டியதானே நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ யார் எதிர்பார்ப்பது நடக்க போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களே, சமீபத்தில் லோவா இருந்த ஐபிஓ செய்திகள் திடீர்னு நிறைய ஐபிஓக்கள் வந்திருக்கிறதுனால திடீர்னு ஐபிஓனுடைய செய்திகள் பிக்கப் ஆயிடுச்சு. அந்த ஐபிஓலயே 2 நியூஸ் இருக்கு. ஒரு காலத்துல சமீபத்தில் ஐபிஓ வந்த பங்குகள் மறுபடியும் புதிய உச்சம் போய் கொண்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரி சில செய்திகள். ஒரு உதாரணத்துக்கு லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்கு ஐபிஓவாக வந்திருந்தது. அப்புறம் தன்னுடைய ஐபிஓவாக வந்த சமயத்திலே ஒரு மாசம் 2 மாசம் என்ன ஹை இருந்தானோ அந்த ஹையை தாண்டிய பிறகு ஒரு 400 ரூபாயை தாண்டிய பிறகு தற்போது 600 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐபிஓவாக வரும் பொழுது ஒரு பணம் என்பது சம்பாரிச்சு கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை ஒருவேளை தாண்டி விட்டான் என்றால் மறுபடியும் ரேலி கொடுத்து சம்பாதிக்குது அப்படின்ற செய்தியில இந்த லென்ஸ்கார்ட் ஒரு எக்ஸாம்பிள், குரோன் ஒரு பங்கு.
இந்த க்ரோ அப்படின்ற ஷேர் பற்றி தெரியாதவங்க பெரும்பாலும் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு புகழ் பெற்ற புரோக்கர். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குலையுமே என்ன ஒரு செய்தினா, ஐபிஓவாக வந்த பிறகு சம்பாரிச்சு கொடுத்த சில மாதங்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஹை அப்படின்ற ஒரு ஹையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தான். அந்த ஹையிலே தற்போது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த க்ரோ அப்படின்ற ஷேர் தன்னுடைய ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போகுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் கடந்த 15-20 நாட்களாக சிஏஎஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து புரோக்கர்களுடைய வருமானம் ஏதாவது குறைந்து விடுமா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த க்ரோ அப்படின்ற ஸ்டாக் வந்து தன்னுடைய ஆல் டைம் ஹையை தாண்டி போகுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி சமீபத்தில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் நிறைய ஷேர் இருக்கு. அதுல எல்ஐசி தான் பட்டய கலப்புனா ஒரு காலத்துல. அதாவது இந்த எல்ஐசிஐல போனஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஷேர்னுடைய விலையில மாற்றம் வரும். இந்த பங்கு வந்து ஒரு காலத்துல கீழே போயிட்டான். தன்னுடைய ஐபிஓ கொடுத்த பிறகு மிக மிக மோசமான ஒரு வரலாறு அப்படின்ற மாதிரி இந்த எல்ஐசியினுடைய ஷேர்ல இருந்தது. ஐபிஓனுடைய விலை விட ரொம்ப கீழே போனதுக்கு அப்புறம் இதுவும் வந்து ஆல் டைம் ஹை அப்படின்றத தாண்டி பிரேக் அவுட் ஆகி ஒரு காலத்துல மேல வந்துச்சு. பட் தொடர்ந்து மேல வரல. அதுக்கப்புறம் தற்போது கீழே இறங்கி அதுவும் தன்னுடைய ஆல் டைம் ஹைக்கு திரும்பி போகுதா அல்லது தன்னுடைய ஆல் டைம் லோவுக்கு போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கண்ணி வெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி மேல பார்த்தாலும் கிட்டத்தட்ட 150 ரூபா தள்ளி இருக்குது, கீழே பார்த்தாலும் கிட்டத்தட்ட 200 ரூபாய் என்பது தள்ளி இருக்கு. ஸோ இவ வந்து கடந்த 2 வருடத்துல என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. 250 ரூபாயிலிருந்து 550 ரூபாய் பணத்தை ஒரு முறை டபுள் பண்ணி விட்டுட்டு இப்ப மறுபடியும் ஒரு 40 to 30% பக்கம் இறங்கி கிடக்கிறது. அதே மாதிரி சிடிஎஸ்எல் ஷேர் வச்சிருக்கிறவங்களும் ஆசைப்பட்டு இருப்பாங்க, எங்க ஷேர்லாம் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயிருக்காதா அப்படின்ற மாதிரிலாம். பட் இந்த சிடிஎஸ்எல் ஷேர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆல் டைம் ஹையை ஏற்கனவே ஒரு முறையெல்லாம் தாண்டி மேல் நோக்கி ஏறிய பங்கு தான். இந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற பங்குமே ஒரு காலத்துல வந்து ஐபிஓவா வந்து அவன் அப்பவே சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஒரு மாசத்துக்குள்ளேயே 10 வருஷத்துக்கு தேவையான சம்பாரிச்சு கொடுத்துட்டானான்னு நினைச்சிட்டானா என்னன்றது தெரியல. இனி இதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சு தர்றதுக்கு எப்பன்றது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு பாவம் சரிஞ்சு கிடக்கு. ஸோ ஐபிஓவாக வந்த பங்குகள் தொடர்ந்து பிரேக் அவுட் ரேலி, தொடர்ந்து மேலே ஏறிய பங்குகளும் இருக்கு. கம்முன்னு அப்பவே வித்து காசாக்கி இருக்கலாமா, இப்படி இறங்கி போச்சே அப்படின்ற மாதிரி கீழே இறங்கிய பங்குகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பங்குகள் திடீர்னு ஐபிஓ சம்பந்தப்பட்ட பங்குகள் அடுத்தடுத்த நாட்களில் லிஸ்டிங் வர்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக ஐபிஓ மார்க்கெட்ல திரும்பவும் வந்திருக்கு. ஸோ இந்த புது குரூப்ல எவன் தொடர்ந்து ஏற போறான் அல்லது எது வந்து லாபத்தை கொடுத்துட்டு கீழே உழுக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நண்பர்களே, நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸுக்கு, சிறு முதலீட்டாளர்களுக்கு எது தெரியுங்களா முக்கியமான பாடம்? நம்ம போய் ஒரு ஏறிக்கிட்டே இருக்கு இனி இறங்காதோன்னு நினைச்சு போய் உச்சத்துல வாங்கினாலும் சரி, இறங்கிட்டே இருக்கானே என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான்னு சொல்லி போய் நம்ம இருக்கிறதுலே லோ ரேட்ல வாங்கினாலும் சரி, நம்ம ஸ்டாப் லாஸ்ங்கிறதே நிறைய பேர் போடுறதே கிடையாது. எடுத்து வச்சுட்டோம், லாபம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கோம். சில முதலீட்டாளர்கள் 2 இடத்துலையுமே ஸ்டாக்குகளை வாங்கி சேகரிக்கிறாங்க. உச்சியில் இருக்கும் பொழுதும் வாங்குறாங்க, லோ பிரைஸ்ல விழும் பொழுதும் ஸ்டாக்குகளை வாங்கி சேகரிக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அர்ஜென்ட்டு, நம்ம பார்க்குறப்பெல்லாம் நம்ம வாங்கின விலைக்கு பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் நினைப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி மொமெண்டம் பிரேக் அவுட் போன்ற இடத்துல போய் எடுக்கிறாங்க. ஆனா அந்த பசங்களும் என்ன பண்றாங்கன்னா, கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கும் ஸ்டாப் லாஸ் என்பது போடுறது கிடையாது. கீழே லோ ரேட்ல வாங்கி அது 1 இயர் லோல் எடுத்து 2 இயர் லோ 3 இயர் லோன்னு போனாலும் ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு என்ன ஒரு முக்கியமான பாடம் அப்படின்னு பார்த்தா, துரத்தி பிடிச்சி அதிகமான விலை கொடுத்து வாங்குறத விடவும் எப்படியும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் 40%, 60%, 80% இறங்கிடுறான். அதனால அது இறங்கினதையே ஒரு உச்சியிலிருந்து ஒரு 60%, 80% விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் போய் கை வச்சா கூட பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்துக்கு தோணுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார்ல, என்ன ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அதில் சும்மா ஒரு ஷேர் தான் வாங்குவாராம். அது ஒரு 10-20% இறங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த என்ட்ரி போவாராம். அந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹெச்இஜி அப்படின்ற பங்கு சமீபத்தில் இருக்கிறதுலே உச்சிக்கு போனான், அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துட்டான், மறுபடியும் ஒரு முறை உச்சிக்கு வந்துட்டு மறுபடியும் கீழே விழுந்து இப்போ மறுபடியும் உச்சிக்கு வந்துருக்கு.
இனி இவன் மறுபடி தொடர்ந்து ஏறானா இல்லையா அப்படின்றது தெரியாது. இதுவே யாராவது வந்து அதனுடைய லோ பிரைஸ்ல இருக்கும்போது எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே இறங்கிட்டு ஏறிச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு போட்டீங்க அப்படின்னா அதனுடைய 2021 உச்சியிலிருந்து இறங்கினது 60% இறங்கியிருக்கு. தன்னுடைய உச்சியிலிருந்து 60% இறங்கிய ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு அதுக்கப்புறம் திரும்பி இருக்கான். இனி தொடர்ந்து ஏறானா கீழே விழுகிறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஜேபி கெம் ஃபார்முலா அப்படின்ற ஒரு பங்கு அவனுமே தன்னுடைய உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% இறங்கிய பின்பு தற்போது உச்சியில் இருக்கான். இனி இது போன்ற இடத்திலிருந்து தொடர்ந்து ஏறுவானா இல்லையா? பேடிஎம்மும் அதே மாதிரி தான், கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து ஏறுமா இல்லையா அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐடிபி, ஆஃப்லே இந்தியான்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஆஃப்லே அப்படின்ற பங்கு வந்து சமீபத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கியிருந்தான்னா 40% இறங்கியிருக்கான். 40% இறங்கிட்டு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டி இருக்கு. இந்த ஐடிபி பேங்க்குமே 2 முறை இறங்கி ஏறி இருக்கு. ஒரு முறை 36% இறங்கிட்டு ஏறிட்டான், இன்னொரு முறை தன்னுடைய உச்சியிலிருந்து 50% இறங்கி விட்டு லேசாக ஏறி இருக்கிறது. ஸோ முக்கியமான பாடம் ரீட்டைலர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக அதை மேனேஜ் பண்ண தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது ஒரு அடிவாரத்தில் கை வச்சா கூட பரவாயில்லையே அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய எண்ணம். தெரியாத பிசாசுக்கு தெரிந்த பேய் மேல் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. இந்த சிஏஎஸ் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதனால மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே எங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு குரூப் விளையாடுறானுங்களோ, அல்லது ரொம்ப டாக்ஸேஷன் இது கொஞ்சம் இப்போ நிறைய எஸ்டிடி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சமீபத்தில். பாண்டில் வரக்கூடிய லாபத்துக்கு, கவர்மெண்ட் பாண்டில் வரக்கூடிய லாபத்துக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய வருமானத்தில் இன்கம் டேக்ஸ் விலக்கு அப்படின்றதெல்லாம் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒன்றும் வரல. பொதுவாக பொதுமக்களுக்கு தான் 12 லட்சம் ரூபா வரைக்கும் வட்டி இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 20,000, 40,000, 50,000, 1 லட்சம்லாம் நிறைய பேர் ஐடி கட்டிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொதுமக்களுக்கு தான் ரிலீஃப் இருக்கே ஒழிஞ்சு நம்ம இந்த நாட்டின் முதுகெலும்பு ஷேர் மார்க்கெட் அதுக்கு ஏதாவது ஒரு வசதி வாய்ப்பு இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. எல்லாம் பாவம் நம்ம இருக்கிற பணத்தை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கும் புரோக்கருக்கும் கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓவர் ரெகுலேஷன், ஓவர் டாக்ஸேஷன், மேனிப்புலேஷன் இது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ கூட சமீபத்தில் கொஞ்சம் வால்யூம் என்பது குறைஞ்சிருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பொதுவாக வேறு மார்க்கெட்டுக்கு போகலாமா, அதாவது நம்ம ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் விட்டுட்டு வெளிநாட்டு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போனால் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஈக்விட்டி என்னன்றது தெரியும். சில பேர் வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட்டுட்டு ஃபாரெக்ஸு, கிரிப்டோ அந்த மாதிரி போகிறவங்களாம் நிறைய இருக்காங்க. நீங்கள் யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷன் என்னைக்காவது மேலே வரலாம், அல்லது கடைசிக்கு நம்மளுக்கு இந்திய ஈக்விட்டி மார்க்கெட் ஒர்க் ஆகலைன்னா வெளிநாட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு அப்படி தெரிஞ்ச இடத்துக்கு போய்கிட்டா கூட நல்லது. அதை விட்டுட்டு டோட்டலாக இன்ஸ்ட்ருமெண்ட் அசட் கிளாஸையே மாற்றி, இல்லை நான் போய் கிரிப்டோ போகிறீங்க அப்படின்னா அப்புறம் கிரிப்டோவில் என்ன தெரியும் உங்களுக்கு, போட்டுட்டு பணத்துக்கு இது எடுக்க முடியாமல் போயிடுச்சு, வாலெட் லாக் ஆயிடுச்சு, அதில் முதல்ல டேக்ஸ் எவ்வளவு என்ன ஏது, அதில் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் ஏதாவது தெரியுமா, அல்லது ஃபாரெக்ஸ் போனீங்கன்னா அதில் ஃபாரெக்ஸ்லேயே வந்து ஆர்பிஐ அப்ரூவல் பண்ணாதான் அந்த ஃபாரெக்ஸுங்கிறதே போக முடியும். அது நம்ம என்எஸ்சி மற்றும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கக்கூடியதான் லீகலாக இருக்குது. அது மாதிரி எத்தனையோ தெரியாத விஷயங்கள் இருக்கும் பொழுது இல்லைன்னா நல்ல ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் நிலைமை சரியில்லைன்னா ட்ரேடிங்கை கூட நிறுத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு போனாதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா தகவல்களை தெரியப்படுத்துங்க நண்பர்களே. இப்போ சமீபத்தில் நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு இடம் திடீர்னு ஏஷியன் பெயிண்ட் இருந்தது இல்லையா, அந்த சமயத்தில் அது காம்படிட்டர் வர்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அந்த நேரத்தில் அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கீழே ஃபாலோ ஆயிருந்தான். அது மாதிரி சில பங்குகள் காம்படிஷன் வரும்பொழுது கீழே விழுகுது அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த நேரத்தில் எட்டர்னல், ஸ்விக்கி இவங்க ரெண்டுமே வந்து சேல்ஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபுட் டெலிவரி ரிலேட்டடான பிஸ்னஸில். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ளிப்கார்ட்டும் உள்ளே வர்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஹையோ அல்லது புதிய ஹையோ அல்லது பழைய லோவுக்கோ அல்லது அதை விடவும் பழைய லோவுக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது கூடி வரும்.
ஆக மொத்தம் நெகட்டிவ் நியூஸ் விடுற மாதிரி விட்டு புதிய உச்சங்களுக்கு போகிறதா அல்லது பழைய உச்சத்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அங்கிருந்து துபுகால்னு கீழே உழுவு போதா என்னன்றது யாருக்கும் தெரியாது. தற்போதைய நிலைமையில எட்டர்னல் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய ஹை பக்கத்துல வந்திருக்கிறது ஒரு ரிலாக்ஸ் பாயிண்டா பல முதலீட்டாளர்களுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேரும். ஸோ இந்த ஷேருமே வந்திருக்கக்கூடிய இது சும்மா உங்களுக்கு லாபம் வேணா காட்டாம இருக்கலாம், ஆனா இவங்களுடைய சேல்ஸ் என்பது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணாங்கன்னா டபக்குன்னு லாபத்துக்கு வரக்கூடிய கம்பெனியா கூட இந்த ஸ்விக்கி என்பது இருக்கும். ஸோ அப்ப இது போன்ற பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகுமா அல்லது தன்னுடைய புது லோக்கு இது போகுமா என்றது ரொம்ப சுவாரஸ்யமா நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னா அதுல இந்த ஃபுட் டெலிவரி செக்டரும் சமீபத்தில் இருக்கு. இது போக டாடா பவர் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி சமீபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ்குள்ளேயே போயிட்டு வந்துகிட்டு இருப்பான். அது மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்க கட்சி மாறுறதெல்லாம் கிடையாது, எப்பவும் ஒரே இடத்துக்குள்ளதான் நாங்க சுத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் 2024க்கு மட்டும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2024 உச்சம் அதனுடைய வீழ்ச்சி அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் அது மூவ் ஆகி கொண்டிருந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது சில நேரங்கள்ல 20% ஏறி 20% இறங்கி, சில நேரங்கள்ல ஒரு அப்பவும் 20 தான் பாக்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் அதுவும் 20% தான். சரி, சிறிய அளவில் இருக்கிறது ஒன்று பார்ப்போம். ஸோ இது 17%, அதுவும் 18%. ஸோ ஆக மொத்தம் 2024 இந்த பங்கு ஒரு 20%க்குள்ள ஏற்ற இறக்கம் என்பது இருந்தது. அப்புறம் 2025 என்ன பண்ணா அதனுடைய உச்சி என்பது நீங்க பாத்தீங்கன்னா 2025 உச்சி அப்படின்றது பார்த்துட்டு அதே மாதிரி அதனுடைய 2025 லோ பிரைஸ் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அப்பவும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா கிட்டத்தட்ட ஒரு 20%க்குள்ள ஏற்றம், அப்புறம் மறுபடியும் இறங்கிடுறது. அந்த மாதிரி ஒரு 20%க்குள்ள ஏற்றம் இறக்கம்னே இது 2025க்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப இந்த 2026 தான் பாக்குறீங்களாடா என்னுடைய பவரை ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்ற மாதிரி அந்த பங்கு தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து அது ஏறிய ஆட்டம் என்னன்னு பார்த்தா அடேங்கப்பா 34%. கடந்த 2 வருஷமா 20%க்குள்ள ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தது, இப்ப 34% என்பது ஏறி இருந்தது. இப்படி 34% ஏறினதுனால என்னாச்சு, இந்த வருஷத்துல வீழ்ச்சியும் கொஞ்சம் அதிகமாகி விட்டது. எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% இறங்கி போச்சு இந்த வருஷத்துல. இன்னும் தொடர்ந்து தன்னுடைய பழைய லோ கிட்டேயே போக போறானா அல்லது இங்க இருந்து சப்போர்ட் எடுக்க போறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த டாடா பவர் ட்ரேட் பண்ணவங்க என்ன நினைப்பாங்க, சரி அவனுடைய லெவல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, ஒருவேளை கீழே விழுந்தவன் மேல போவானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வாங்கி வச்சவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த டாடா பவர் 2 வருஷமா இருந்த ரேஞ்சுக்கு விட அதிகமா 2026 நடந்திருக்கு அப்படின்றது இந்த டாடா பவர்னுடைய செய்தி. நண்பர்களே, ஒவ்வொரு முக்கியமான நாளும் நம்மளுக்கு ஒரு மைல் ஸ்டோன் தான். எதுக்கு அப்படின்னா அடுத்தது ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணணும், பழசுல என்ன தப்பு பண்ணா அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுலயே நிறைய பேர் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, பல்வேறு பக்கெட்டுகளில் பணத்தை பிரித்து போடணும் இல்லையா, இன்கம் வர்ற மாதிரி பணத்தை போடணும், டிவிடெண்ட் ஸ்டாக்குகளில் பணத்தை போடணும், லாங் டேர்மில் பணத்தை போடணும், மொமெண்டம் ட்ரேடிங்கு, ஸ்விங் ட்ரேடிங்னு எல்லாத்துலேயுமே பணத்தை போடுறவங்க கெட்டிக்காரங்க தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலராக பணம் போடுற கெப்பாசிட்டி இருந்து அவங்க பெரிய ஆளுங்க தான். நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் கொண்டு வந்து பணத்தை போட்டுட்டு லாக் ஆகி கையை கட்டிக்கு வந்திருந்தா நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. ஒரு மாதத்திற்கு மாதமானால் 500 போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே பெரிய ஆள். இந்த மாசம் 500 போட்டாங்க, கடந்த 2 வருஷமாவும் மாதம் 500 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர்லயும் அவங்களால மாதம் 500 போக முடியுதுன்னா அவங்க தான் பெரிய ஆள். உங்ககிட்ட 50,000 ரூபாய் இருக்கு, கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு எல்லாம் லாக் ஆகி போச்சுன்னு கையை கட்டிக்கு வந்தா நீங்க பெரிய ஆள் கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எல்லா இடத்துலையுமே பணம் சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு ஸ்கில்லும் வேணும். அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கினோம்னா அது எந்த பக்கெட்டில் வாங்கினா, லாங் டேர்மா, அப்போ ஹோல்டு பண்ண தெரியிற கெப்பாசிட்டி வேணும். ஷார்ட் டேர்முக்கு வாங்கினோமா, அதில் லாபம் வந்திருக்கா, பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ண தெரியணும். ஒருவேளை மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கீழே இறங்குற மாதிரி தெரியுறான்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும், இல்லைன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகுத்தணும். அதே மாதிரி நம்ம ஸ்டாக்கை எப்படி பிக்கப் பண்ணுறோம், நாம எடுத்த ஸ்டாக் அது எந்த பக்கெட்டுக்கு நாம் எடுத்தோம். ஒரு உதாரணத்துக்கு சில பேர் 60% லோ 80% லோன்னு எடுத்திருக்காங்கன்னா அப்போ அதனுடைய பழைய ஹை தொட்டாவே கிட்டத்தட்ட 200-300% மேலே ரிட்டர்ன் வர வேண்டியது இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு
ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது வரும். அதாவது இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா என்பது லாபம் செய்யக்கூடிய ஃபார்மா. திடீர்னு ஃபார்மா செக்டர்ல எதுவும் பெருசா நியூஸ் இல்லை. திடீர்னு ட்ரம்ப் அவர்கள்னாலையும் சைனா அவர்கள்னாலையும் திடீர்னு ஃபார்மா செக்டர்ல நியூஸ் வந்தது. சைனாக்காரன் என்னன்னா வரியே இல்லாம நீங்க எங்களுக்குள்ள இறக்குமதி பண்ணிக்கலாம்னா, அமெரிக்காக்காரங்க என்னன்னா நீ எங்ககிட்ட வந்து கம்பெனி ஆரம்பிக்கலைன்னா எல்லாம் பயங்கரமா 100-200% வரைக்கும் கூட வரி போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா 60% இறங்குச்சு. இப்போ போய் மறுபடியும் 60% இறங்கி மேலே ஏறிட்டான். இப்போ போய் நம்ம ஒரே நாளில் இறங்கு அப்படின்னா இவன் எப்படி இறங்குவான்? மறுபடியும் இவன் என்னைக்கு இறங்கி ஆப்பர்ச்சுனிட்டி தருவான்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆக மொத்தம் 60% இறங்கினவன் திரும்பி ஏறினது எத்தனை பர்சன்டேஜ்னா 112%. அப்ப ஸ்டாக் பிக்கப் பண்றப்பவும் ஒரு ஐடியா பண்ணி எடுத்து அதை ஹோல்டு பண்ணி இப்படி ப்ராஃபிட் பண்ண தெரிஞ்சவங்க உண்மையிலேயே அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் என்பது தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு தடவை நம்ம ஸ்டாக்கை வாங்கி கீழே போய்கிட்டே இருந்தால் அதை அந்த காஸ்ட்டை ஆவரேஜ் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு அது எந்த இப்போ இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்குறீங்க, அந்த ஸ்டாக் வந்து இப்போ 333 ரூபாய்ன்னு இருக்கு. அப்போ நம்ம எடுத்த என்ட்ரியான ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் ஒரே இடத்துல இருந்ததுனாவே நம்ம ஈஸியாக ஜெயிச்சு வெளியே வந்துடலாம்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு இருக்கு. எந்த ஒரு செகண்ட்ல எடுத்து பார்த்தாலும் இப்போ நடக்கிற ப்ரைஸ் தான் என் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவன் ஏதாவது ஒரு சின்ன கேப் அடித்தாலும் நம்ம வெளியே வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம். ஐடிசியும் அதே மாதிரி தான். ஸோ அதுவுமே வந்து இப்போ யாராவது இந்த இடத்துல வாங்கி மாட்டிருக்கிறத விடவும் இப்போ தான்ப்பா அவங்க என்டர் ஆயிருக்காங்க, சின்னதாக ஒரு ஏற்றம் வந்தால் கூட அவங்க வாங்கின விலைக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி சில காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறதோ அல்லது எடுக்கிறதே ரொம்ப லோ ப்ரைஸில் எடுத்து எப்பவுமே நம்ம வாங்கின விலையும் காஸ்ட் இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் பக்கத்தில் இருக்கும் பொழுது அது எப்படி கொண்டு வரன்றதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸும் வேணும். இத்தனையும் பண்ண தெரிஞ்சா உண்மையிலேயே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய ஆள் தான். இந்த நேரத்தில் எஃப்ஐஸ் தான் நம்ம மார்க்கெட்ல மிகப்பெரிய சூனாப்பானா. அவங்க கடந்த 15 நாளா மார்க்கெட்ல பணம் போட்டு மார்க்கெட் ஏறல அப்படின்றது உண்மையிலேயே என்னால் நம்பவே முடியலை அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு ட்ரேடர்களுடைய மன எண்ணம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.